மேக் டைம் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி நேற்று பார்த்துட்டு இருந்தோம். ஹைலைட்டிங் வாஸ் த ஹைலைட் yesterday. Some of you wrote back to me and they asked me, ஓஹோ அப்படின்னா அந்த பாக்கி பீசஸ்லாம் நாளைக்கு கவர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொருத்தர் வந்து லெட் மீ கெஸ் அப்படின்னு அந்த லேசர் ரிஃப்ளெக்ட் அண்ட் எனர்ஜைஸ் வருமா அடுத்தது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஐ தாட் why not do a part 2? Let's get started. வணக்கம். நேற்று இந்த சீன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Caught between the busy world and the break world, we forget our someday goals அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பேரும் இருக்கான். இந்த பிஸி வேர்ல்டுக்கு பேர் வந்து the busy bandwagon. You are busy doing a lot of things. You don't even keep track of all the amazing things you're doing. But there doesn't seem to be meaningful progress. எல்லாரும் பண்றாங்க. Let me also jump on the bandwagon. I have to be busy first, even before I learn to be productive. அப்படிங்கிற ஒரு பைத்தியக்காரத்தனமான ஹாம்ஸ்டர் வீல்ல ஓடுறோம் நம்ம அப்படின்னு அதை வந்து பிஸி பேண்ட்வேகன் அப்படிங்கிறார். Get off the busy bandwagon is his message. இதுக்கும் பேர் இருக்கு. இதுக்கு இன்ஃபினிட்டி பூல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸ்விம்மிங் பூலுக்கும் அல்லது அந்த பாண்ட் மாதிரி தாமரை இருக்கிற அந்த பாண்டுக்கும் சுற்றி இருக்கிற செவருக்கும் கேப்பே இல்லாமல், லெவல் டிஃபரன்ஸே இல்லாமல் சமமாக இருக்கும். தண்ணி உள்ளே வந்துட்டே இருக்கும், தண்ணி வெளியில் வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆல் யுவர் சோஷியல் மீடியா நெட்வொர்க்ஸ் ஆர் லைக் தேட். There is an infinity of content available. All you need to do is scroll. ஒரு காலத்தில் pull to refresh இருந்தது. இப்போ வந்து you don't even need to pull. It will refresh for you whether you want it or not. அப்படிங்கிற உலகத்தில் இருக்கும். And the advice he gives for this, stay away from infinity pools. அந்த 4 phases அப்படின்னு பார்த்தோம். This is how you make time for yourself. You highlight, you have laser focus, you reflect, and all along you also try and energize. இந்த லேசர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமே. சிம்பிளாக சொல்லணும்னா லேசர் இஸ் டு பீட் டிஸ்ட்ராக்ஷன். உன்னை அப்படியே திசை திருப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களையும் எப்படி நீ தோற்கடிக்க போகிறாய். could be done using smarter defaults. உன்னுடைய டிவைசஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், people who work with you இருக்கட்டும், all of them can be switched to smarter defaults and that is the key அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புக்கோட ஆத்தர்ஸ். நம்ம ஒரு சூரிய ஒளிக்கதிர் அப்படின்னு பார்த்தாலே that is what makes things grow on Mother Earth. தமிழில் சொல்லணுன்னா அரும்பு. அந்த அரும்புகள் வருவதே சூரிய ஒளிக்கதிர்னால தான், ஃபோட்டோசிந்தசிஸ்னால தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதையே நம்ம ஒரு குவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குவியம் வச்சு if we somehow try and focus அப்படின்னா, இந்த வால்ட் டிஸ்னி படத்துலலாம் பார்த்துருக்கோம் எறும்பு இல்லையா? எறும்பை கொல்றதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்களே கூட பண்ணியிருப்பீங்களாக்கும். நான் பண்ணியிருக்கேன்பா. அப்படியே சூடு வச்சு ஓட வச்சு இலையை பற்ற வச்சு எறும்பு, அரும்புலேருந்து எறும்பாச்சு. பட் இஃப் யூ ஃபோக்கஸ் இட் ஈவன் ஃபர்தர் into a laser beam, light amplification by stimulated emission of radiation, if you can get them all into the same wavelength, இரும்பை கூட கட் பண்ணுற அளவுக்கு it has got power. It is a light beam. It is a light beam that is cutting metal. அரும்பு, எறும்பு, இரும்பு. That is the power of focus. If only you can get that going. If only you can get that going. இந்த
Nash Equilibrium அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படம் கூட பார்த்துருப்பீங்க. இட் இஸ் த பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்னு 2001 வந்தது. ரசல் க்ரோ நடித்தது. The Nash Equilibrium says, actually it's a game theory concept. போட்டி போடுற மாதிரி ஏதாவது விளையாட்டு இருந்தால் ஒருத்தர் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கொள்வதற்கு there is no incentive. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஆரம்பிக்கிறார். இன்னொருத்தர் விளையாடுற ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு நான் இதை மாற்றிக்கணும் அப்படின்னு அவருக்கு மோட்டிவேஷனும் இன்சென்டிவுமே இல்லாமல் ஒரு சப்ஆப்டிமல் வேர்ல்டில் அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு பேர் தான் Nash Equilibrium அப்படின்னு சொல்கிறாங்க. There are some amazing videos out there on the internet. Probably we will one of these days do a quotidian version of it too. But இந்த Nash Equilibrium தான் எதுக்கு காரணம் தெரியுமா? நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க, பெட்ரோல் பங்கே இருக்காது. அப்புறம் பல கிலோமீட்டர்ஸ் தாண்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு 4-5 பெட்ரோல் பங்க் வரும். அல்லது நகைக்கடை, ஒரு ஊரில் நகைக்கடை எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். பீச்சுக்கு போனீங்கன்னா பஜ்ஜியே இருக்காது, கடைகளே இருக்காது. திடீர்னு ஒரு இடத்துல 7 கடை இருக்கும் பஜ்ஜி கடை. கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வைங்களேன்ப்பா, எல்லாருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் பிஸ்னஸ் போகும். நோ, if you research the Nash Equilibrium, you will know why it has to be clumped like that. And it is the same Nash Equilibrium which is threatening us, which is telling us, forget about it. There will never come a social network which says, I will not bother you too much. I will not distract you too much. I will not keep notifying you. ஏன்னா நீ தான் யா ப்ராடக்ட். உன்ட்ட பணம் வாங்குறது இல்லை, உன்ட்ட அட்டென்ஷனை வாங்குறேன். நிறைய பேர் அட்டென்ஷன் கொடுத்தாதான் எனக்கு நிறைய பணம். நான் வேற என்ன பண்ணுறது? ஐ ஹாவ் டு பி இன் பிஸ்னஸ் இல்லையா? ஸோ that is the curse. You can't wait for technology to give you time. இன்னொரு டைரக்ஷன்லேருந்து அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எவால்வ் பண்ணோம். குரங்கிலிருந்து மனிதனாக அப்படி எவால்வ் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். சில பேர் இதை ஹோமோசேப்பியன்ஸ்லேருந்து நம்ம ஃபோமோசேப்பியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் நான் ஐ வுட் லைக் டு டிஃபர் தேர். நம்ம ஆளுங்க, இட் இஸ் திஸ் large social media companies like Facebook and Google and Pinterest and Twitter who are afraid, who have this fear of missing out. இன்னொருத்தன் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துட்டானே, எங்கள் யூசர்ஸ்லாம் அவங்ககிட்ட ஓடி போயாச்சுன்னா இந்த ஆள்கிட்ட 24 மணி நேரம் தானே இருக்கு, அதில் இருக்கிற பாக்கி நேரத்தை அவன் அதில் செலவழிச்சுட்டான்னா, that is the fear, ongoing fear. So சிம்பிளாக சொல்லணுன்னா, do not wait for technology to somehow make you more time. Chance illa. Simply not happening. Because these companies have FOMO. They will not stop until you give all your time to them. They want to help you. But Nash Equilibrium dictates that they cannot do things that goes against their stated reason for being in business. So focus is important அப்படின்னு சொல்கிறார். Focus is actually easy, but it keeps going up and then getting reset. ஒரு நியூஸ் வந்தாலோ, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ, ஒரு இமெயில் வந்தாலோ, your focus is reset to 0. Compare this world with this world where there are no distractions, nothing to take your time away, nothing to move your laser focus away. This is the world you have to live in அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை படித்து பாருங்க. It would have been a relief. எனக்கு தொந்தரவே இல்லாமல் இருந்திருந்ததுன்னா, ஏதோ ஒரு கண் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தது. அது என் பாக்கெட்டில் இல்லைன்னா எனக்கு என்னமோ கை உடைஞ்ச மாதிரி இருந்தது. எனக்கு ரெஸ்டே இருக்கலை. என் பாக்கெட்டில் அது எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க இதை? Steve Jobs with a cell phone or some cell phone user sharing their experience? Sorry, this is from the Lord of the Rings. J.R.R. Tolkien எழுதின Lord of the Rings. Bilbo Baggins அந்த ரிங்கை பற்றி சொல்கிறார். அதனுடைய ஈர்ப்பு சக்தி அப்படி இருந்தது, என்னை அப்படியே கவர்ந்துடுச்சு.
Do you get the message here? It is as bad an influence as the ring was on Mr. Bilbo Baggins. And then they give a lot of tips. சிலதெல்லாம் எனக்கு ஒப்புதல் இல்லை, சிலதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தோணுனது. Read the book and take a decision by yourself. I will just pick two of them and talk about them to you today. ஒன்று வந்து avoiding the time creator, இன்னொன்று வந்து becoming less responsive. அரிசோனால இப்படி ஒரு இடம் இருக்குது. It's called the meteor crater. Outer spaceலேருந்து ஒரு iron mass, okay, about 50 meters wide iron mass came whizzing at 150 kilometers per second perhaps and created this crater. இது மேலேந்து பார்த்தா இப்படி தெரியும். இந்த அரிசோனா மீட்டியார் கிரேட்டர்லேருந்து கற்றுக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, மீட்டியரைட் 50 மீட்டர், அந்த சின்ன ரெட் டாட் தெரியுதா நடுவில், அதுதான் மீட்டியரைட். பட் த கிரேட்டர் இஸ் 1.5 kilometers wide. Why? What happened? அதோடைய பிளாஸ்ட் ரேடியஸ் அது. ரெண்டாவது பாயிண்ட், 50 மீட்டர் இரும்பு குண்டு எங்க? It's not visible there. You cannot go to the bottom of the crater and locate it. It is many kilometers underground. என்னைக்கோ மறைஞ்சு உள்ள போயிடுச்சு. But the crater still remains. So 2 lessons. Number 1, the internet and all your infinity pool distractions are like this. The trigger would be long gone. The reflections, the ripples will continue to be felt. ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க, எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க, இதுக்கு ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா, யாராவது ஒப்புத்து கொள்ளலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? That is the time creator. ரெண்டாவது, the impact will be far disproportionate compared to the original trigger. சின்னதாக ஏதோ பண்ணியிருப்பீங்க, அதனுடைய இம்பேக்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நேரத்தை வீணடித்து விடாதே. அவாய்ட் த டைம் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறார். ரெண்டாவது லெசன் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருக்குது. பிகம் லெஸ் ரெஸ்பான்சிவ். உடனுக்குடன் பதிலளிப்பதை குறை. They say in the real world, when somebody says, "Hi, long time no see, how are you?" or "Can I have the document?" or "How did that meeting go?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, what do? You don't respond after 10 minutes. You don't turn your head somewhere else and keep moving. You try to respond as fast as possible. இதுதான் நம்ம வளர்ந்த உலகம். In comes email. அதே உலகத்தை ரீக்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. "Hi, how was the meeting? Can I have the document?" The authors advise, try to be as slow as you can get away with. இதை விட ஸ்லோவாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணால் நம்ம மாட்டிப்போங்கிற லிமிட் வரும்போது ரெஸ்பாண்ட் பண்ணு. Controversial. I love email. If you Google for Zoho Mail, you will chance upon Radha Vembu. She and her team have prepared an amazing product. கடந்த 15 வருடங்களாக அதை பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் the truth of the matter is, if you are open on email, you're actually telling the world, any random person, யாருக்காவது என் நேரம் வேணுமா, என்ன மெசேஜ் அனுப்புங்க, நான் உடனே பதில் அனுப்புகிறேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். See, there are people who use email at work and there are other people who think email is work. நான் ரெண்டாவது கேட்டகரியை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். Close that down. Reduce your response time. Because if you keep your mail open and if you respond fast, you're actually saying, I'll stop what I'm doing. I'll put your priority top of mind. I will respond to you. That is not the message you want to give out to your colleagues, to your peers, even to your customers. Controversial. Your mileage may vary. But
The point here is, much has changed in the 45 years since email was born. Email is still the venerable, powerful product, but there are faster ways to communicate within teams, between teams, inside a company, with customers, with prospects, with the whole world outside. For each of these, little new products have come that have beautiful integrations with email. And today, email stands as that product that says, hey, don't come to me for instant responses. Come to me for sure responses. Come to me for powerful archival and search. Come to me for legal, formal, documented content. So use it for those features. Learn to become less responsive. Controversial, yes, but consider it. Read the book. Gmail உருவாக்கினவர்கள் சொல்றாங்க அத. Probably there is some meaning to it. இந்த நேற்று க்ளோசிங் தாட்டில் 90 minutes ஏன் அப்படின்னு சொல்லாமல் சொன்னேன். சில பேர் டவுட் கேட்டு எழுதினீங்க, 90 தான் எனக்கு புரியல, மண்டை வெடிக்குது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, தி ஆத்தர்ஸ் சே தட் இஸ் தி ஹியூமன் பிளாடர் லிமிட். த யூரினரி பிளாடர் 90 நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது, அதனால் 90 minutes வைங்க அப்படிங்கிறாங்க. தட் வாஸ் ப்ராபப்ளி அ லிட்டில் டங் இன் சீக் ஹியூமர். 25 minutesனு சில பேர் சொல்கிறாங்க. அப் டு யூ, வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. பட் டியூரிங் தட் டைம், laser focus, ekagra chintana. All the best. Thank you.